நான் இப்போது உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். உலகத்திலேயே மிக குறைவான டெம்பரேச்சர் பதிவான மனிதர்கள் வாழக்கூடிய ஊர் தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யக்கூடியா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் வருஷத்தில் 2 முறை மட்டும்தான் வெயில் அடிக்கும். இந்த கிராமத்தில் முருகன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வெயில் மேலே ரொம்ப இஷ்டம். வெயில் மேலே கொண்ட அதிதான பிரியத்தினால வெயில் காலம் முழுவதும் அவர் வீட்டை விட்டு வெளியில் தான் இருப்பார். ஒரு நாள் வெயில் காலம் முடிஞ்சதும் அவரால் அந்த ஊரில் இருக்கவே முடியாமல் அங்கிருந்து இந்தியாவின் தென் திசைக்கு பயணம் பண்ணி வராரு. அதிகப்படியான வெயில் பார்த்தவுடன் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெரும்பாலான நேரத்தை வெயிலே செலவிட்டார். ஆரம்ப காலத்தில் அந்த வெயில் என்னமோ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கதகதப்பாகவும் இருந்துச்சு. நாள் போக போக அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். பெரும்பாலான நேரம் அவர் வெயிலை செலவிடுவதால் அவருக்கு ஸ்கின் கேன்சர் பாதிக்கப்பட்டுச்சு. தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அவர் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய ஊருக்கே திரும்பி போகிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நல்லதாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நமக்கு பிடிக்கின்ற காரணத்துக்காக நம்ம இழுத்து பிடிக்கிற சில விஷயம் நம்ம கூடயே இருந்து நம்மளை பாதிச்சுட்டே தான் இருக்கும். முருகன் மாதிரி நீங்கள் எப்போ உங்கள் சூழ்நிலையை உணர போகிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.